ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை இன்று உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் உன் சாயப்பா மகிழ்ச்சியோடு உன்னை தேடி வந்தேன். எத்தனையோ பேர் என்கிட்ட எவ்வளவோ வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் கேட்டாலும் எல்லாருக்குமே ஆசைப்பட்டதும் கேட்டதும் நடந்துருதா, கிடைச்சிருதா என்ன? ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்காக, உன்னுடைய நல்ல குணத்துக்காகவும் நீ செய்கிற நல்ல விஷயங்களுக்குமாகவே விலை மதிப்புமிற்ற அற்புதமான பரிசு ஒன்றை உன் கைகளில் கொடுப்பதற்காக காத்திருக்கேன். இனிமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஜெயிச்சு பேரின்பத்தோடும் பெருமகிழ்ச்சியோடும் உன் வாழ்க்கையை வாழ போற. நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு உதவிகரமாகத்தான் இருக்க போகுது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவையில்லாமல் பொழுதுபோக்குகளில் கவனத்தை செலுத்தாமல் உன்னிடம் இருக்கும் அறிவு எனும் ஆயுதத்தை கூறாக பயன்படுத்து. அதன் மூலமாக உன் வாழ்க்கை சீரானதாக இருக்கும் என் செல்லமே. கஷ்டப்பட்டு உழைக்காம இந்த உலகத்தில் எதையுமே பெற முடியாது. அதனால உழைப்பு மற்றும் முயற்சியின் மீது நீ கவனமாக இரு. வெற்றி தானாகவே உன்னை வந்து சேரும். இந்த உலகத்தில் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நீ முடியாது நினச்ச காரியத்தை கூட இன்னொருத்தர் ஜெயிச்சு சந்தோஷமாக செஞ்சு முடிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான் தானே. இந்த உலகத்தில் நீ செய்ய நினைக்காத காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு யோசித்த காரியத்தையும் இன்னொருவர் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே. அடுத்தவனால் ஒரு விஷயம் செய்ய முடியுதுன்னா அதை நிச்சயமாக உன்னாலும் செய்ய முடியும் என்ற தைரியத்தையும் நம்பிக்கையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு வேலை செய். இந்த உலகத்திலேயே நீ திருப்திப்படுத்த முடியாத ஒரே ஆள் உன் மனசாட்சி தான். யாரை வேணா எப்படியாவது பேசி சமாளிச்சிடலாம். ஆனால் நீ என்னதான் சொன்னாலும் உன் மனசாட்சி அவ்வளவு சீக்கிரமாக திருப்தி அடைவதில்லை தானே. நீ ஒன்று சொன்னால் உன் மனசு வேற சொல்லும், நீ வேற சொன்னினா உன் மனசு இன்னொன்று சொல்லும். இப்படி முதல்ல உன் மனசே உனக்கு எதிராக இருப்பதை நீதான் மாற்றி அமைக்கணும். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன்றதுக்கும் சோம்பேறித்தனமாக ரொம்ப நேரம் தூங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் ஓய்வெடுத்தினா அதுக்கப்புறம் நீ உற்சாகமாக எல்லா வேலைகளையும் நல்ல பலமாக சீக்கிரமாக உறுதியாக செய்ய முடியும். ஆனால் சோம்பேறித்தனமாக தூங்கிக்கிட்டு இருந்தீன்னா தூங்கியே நீ இன்னும் சோம்பல் அடைந்து விடுவாய். அதனால் முதல்ல தூங்குறதையும் பொழுதுபோக்குகளில் கவனத்தை செலுத்துறதையும் நேரத்தை வீணடிப்பதையும் முதல்ல நிறுத்து. சோம்பல்தனம் என்பது உழைப்பை விட அதிக களைப்பை கொடுத்து விடும் என் செல்லமே. எப்போதுமே உனக்கு கிடைச்ச வாழ்க்கையையும் உன்கிட்ட இருக்கிற விஷயங்களையும் உனக்கு கிடைச்ச உறவுகளையும் உயர்வானதாக நினைக்க பழகு. இல்லாத ஒன்றை பெருசாக நினைக்காம, இருக்கிறத மலிவாக நினைக்காம, நல்லதே எனக்கு கிடைச்சிருக்கு, இதன் மூலமாக என் வாழ்க்கை நல்லபடியாக உயரும் என்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. சில பேருக்கு எந்த விஷயமும் சொன்னால் புரியாது, பட்டால்தான் தெரியுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை உணர்ந்து கொள்ளாமல் அடுத்தவன் அவமானப்படுத்தின பிறகு வாழ்க்கையின் தவறை மாற்றிக்கொள்ளாமல் இப்போதே உனக்கான பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களுக்கு தான் வலிமை அதிகம். யாருக்கிட்டையும் போய் வார்த்தையால் பேசி சண்டை போடுறதை காட்டிலும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு காட்டி என்னால் இதை செய்ய முடிஞ்சிருச்சு, நான் ஜெயிச்சிட்டேன், என் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டேன்னு வாழ்க்கையின் மூலமாக அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இந்த சாயப்பா நான் உனக்கு உதவி செய்தே தீருவேன். எல்லா சோதனைகளையும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ வெற்றி பெறப்போகிற அந்த நேரம் வந்துவிட்டது தானே. சில அவமானங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை துணையாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க பழகு. ஒரே எண்ணத்தை நீ மீண்டும் மீண்டும் சிந்திப்பதால் அந்த எண்ணமே உன் வாழ்க்கையாக மாறிப்போகும். அதனால் எப்போது எந்த விஷயமா இருந்தாலும் நீ எது நடக்கணும்னு நினைக்கிறியோ, எந்த விஷயம் நடக்கிறதுன்னு ஆசைப்படுறியோ அதை மீண்டும் மீண்டும் நினச்சிக்கிட்டே இரு. நல்ல விஷயங்களை தொடர்ந்து நினைக்கும் போது, அதுவும் நல்லெண்ணத்தோடு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நினைக்கும் போது அது நிச்சயமாக நடக்கும். நீ ஆசைப்பட்டதையும் அப்படி உன் நம்பிக்கையின் மூலமாகவே நான் நடத்தி காட்டுவேன் என் செல்லமே. உன்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களுமே நீ யோசிப்பதால் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். ஒரு விஷயம் நல்லா நடக்கணும்னு யோசிக்கிறியோ இல்லையோ, இது நடக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது, இது தப்பாக போயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு நீ தான் யோசிக்கிற. நீ யோசிக்கிறது போலவே அதுவும் தப்பாக நடந்து போயிடுது. இப்போவாவது புரிஞ்சியா? உனக்கு மனசில் நீ என்ன சிந்தனை செய்கிறியோ, என்ன யோசிக்கிறியோ அதுதான் நடக்குது. அப்படி இருக்கும்போது கெட்டது யோசிக்கிறதுக்கு பதிலாக, கெட்டது நடந்துடுமோன்னு பயப்படுறதுக்கு பதிலாக நல்லது தான் நடக்கும்னு உறுதியாக நம்பு. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் உன் மனசுக்குள்ள விதையாக போட்டுவை. நீ நம்பிக்கையோடு எதை செய்தாலும், எதை யோசித்தாலும், எதை சிந்தனை செய்தாலும் அதை அப்படியே நடத்தி தர்றதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கேன்.
எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை மறந்து விடாமல் எப்போதும் நல்ல எண்ணங்களையே உனக்குள்ள போட்டுவை. நல்லதே உனக்கு நடக்கும்.